வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஜான் சீனா, கோடி ரோட் அண்ட் ராண்டி ஓட்டன், ரான் கெல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செக்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஓப்பனிங் செக்மெண்ட் தரமாக வந்து பண்ணியிருந்தாங்க. என்ன கதைன்றதை ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஓப்பனிங் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்திருந்தாரு. ஸோ ஜான் சீனா லாஸ்ட் டைம் பேசலாம் எப்பயும் போல தலையை வந்து கெத்தாக வந்திருந்தாரு. ஜான் சீனா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த அனௌன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் ரியல் சாம்பியன் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்பிரிட் சாம்பியன் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அனௌன்ஸ் பண்ணி ஜான் சீனா இப்போதைக்கு எல்லாருமே வந்து ஜான் சீனா இங்கே ஃபேன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு வந்து என்னை வந்து ஹேட் பண்ணுறதும் செய்கிறீங்க, என்னை வந்து சாம்ப் பண்ணவும் செய்கிறீங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு வந்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. நான் எப்போ ஆரம்பித்தேன், ராயல் ரம்பரில் என்னால் வின் பண்ண முடியல. ஸோ அடுத்து எலிமினேஷன் சாம்பியனில் செத்ரான்ஸோட ஹெல்ப்னால வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே வந்து வின் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியை வின் பண்ணி அண்ட் ஃபைனல் பாஸ் கூட நான் சோலோ வித்துட்டே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு ஃபேக் ஸ்டோரி, அதெல்லாம் நம்பவே கூடாது. அங்கே ரெஸ்லமேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோடியை க்ளீனாக பீட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஒரு சாம்பியனை வந்து எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் லாஸ்ட் ரியல் சாம்பியனாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதே தான் இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது மட்டும் பேக் கிளாஸில் ராண்டி கூட போதுனே ராண்டி வந்து தோக்கடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ட்ரூத் கூட போதுனே அவனை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து முடிச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் மணி இந்த பேங்க் அது வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலோட டிஸ்ட்ராக்ட் அதெல்லாம் சரி வராது. ஸோ அதெல்லாம் வேணாம், அப்படி ஸ்கிப் அவே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் ஜான்சனை பற்றி மெயினாக சொல்கிறாருன்னா செத்ரான்ஸ் இப்போ மணி இந்த பேங்க் எடுத்திருக்கான். ஸோ அதெல்லாம் பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவனால் என்னோட சாம்பியன் வந்து கேஷிங் பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்புகளும் கிடையாது. ஏன்னா நான் என்ன வந்து அவனால் கேஷிங் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மெயினாக சொல்கிறாரு. ஸோ எத்தனை ஆப்போனண்ட் வந்தாலும் நான் தான் லாஸ்ட் ரியல் சாம்பியன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மாதிரி கோடி ரோடு வந்தோடனே ஃபேன்ஸ் எல்லாரும் அந்தளவுக்கு வந்து சாம்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கோடி என்ன பேச போகிறாரு அப்படின்ற ஆர்வத்தோடு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அண்ட் கோடி ரிங்கில் ஏறோன்னே இங்கே சத்தத்தை கேள்றா ஜான் அப்படின்னோடனே கோடி எல்லாரும் கத்துறாங்க. ஸோ மெயினாக கோடி என்ன சொல்கிறாரா, ராக் டென்னி வந்து சோலோ எடுத்தது எல்லாம் ஃபேக் ஸ்டோரியா, அது எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த கண்ணால் அந்த ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நீ வந்து ரெஸ்பெக்ட் தோக்கடிச்ச ஓகே. இப்போ லாஸ்ட்டாக போன வாரம் சனிக்கிழமை மணி இந்த பேங்க்கில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமில்ல, ஒன்று நான் வந்து க்ளீனாக வின் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு திருப்பி என்னோட சாம்பியனை திருப்பி எடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நைட் ஆஃப் சாம்பியன் எனக்கு ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு வாய்ப்பு எடுத்துட்டு டேரக்டாக சம்பஸ்லாமில் உன்னோட சாம்பியன் எதுக்கு வரண்டா அப்படின்ற மாதிரி வந்து கோடி வந்து தரமாக செக்மெண்ட் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த ஒரு செக்மெண்ட் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அவர் பேசினதுக்கப்புறம் ராண்டி ஓட்டன் வருவார்ட்டு லிட்டரலி அதெல்லாம் வேற லெவல் மூமெண்ட்டு. ஃபேன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஆடி போயிடுவாங்க. ஸோ ராண்டி ஓட்டன் ஜான்சனாக திருப்பி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிறாங்க. அண்ட் சம்மர்ஸ்லாமில் என்ன கதையாக போகுதுன்னு தெரியல. அண்ட் இப்போதைக்கு சேம் ராண்டி அதான் சொல்கிறாரு, நானும் ஒன்று பேக் கிளாஸில் வந்து தோக்கடிச்சிருப்பேன், நீ க்ளீனாக தோக்கடிச்ச மாதிரி சொல்கிறேன். அங்கே ஒருத்தன் வந்து தடுத்துட்டான், அதாவது நம்ம ஆற்றுறது தான் சொன்னாங்க, அங்கே வந்து தடுத்துனால தான். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நீ வின் பண்ணே தவிர மித்தபடி வேறனும் கிடையாது. அண்ட் கோடி, நீ நானும் ஒரு ரியல் ஃப்ரெண்டு தான். ஆனால் இந்த டைமில் நான் வந்து சாம்பியன் எடுக்க முடிவு பண்ணிட்டேன், நான் உன்னை எதுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் போகிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அங்கே எலனைட் அடுத்து வர எலனைட் வந்தோடனே அடுத்து அவர் ஜான்சனா தான் பேசினார். ஸோ அதே தான் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் நான் வின் பண்ணி ஜான்சனா உன்னோட டைட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ வின் பண்ணி அந்த ஒரு டைட்டில் எடுக்கிறேன் அப்புறமா சொல்லும் போது ஜான்சனா நீங்கள் என்னடா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நடந்து போயிருவோம். அங்கே ரான் கெல்லிங் வந்து பின்னா இந்த அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ என்னடா அதாவது கிட்டத்தட்ட 5 பேர் ஜான்சனோட டைட்டிலுக்காக சுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான்சனா டைட்டிலுக்கு அதிக டிமாண்ட் ஆயிடுச்சு, அதிக ஆப்போனண்ட் வந்து உருவாயிட்டாங்க. ஸோ செத்ரான் சார் கேஷிங் பண்ண ரெடியாக இருக்காரு. என்ன கதையாக போகுதுன்னு கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.